ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிகாம் vs சிஏ அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ பிகாம் கோர்ஸுக்கும் சிஏ கோர்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இதில் என்ன சப்ஜெக்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதோட மெயின் எய்ம் என்ன, என்ன சேலரி உங்களுக்கு கிடைக்கும் இந்த கோர்ஸை முடித்தா, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, பாசிங் ரேட் எவ்வளோ அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது தவிர்த்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிகாமில் என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, சிஏல என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்றதும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் லாஸ்ட்டாக நீங்கள் சிஏ படிச்சீங்கன்னா உங்களுக்கு எப்படி அது பிகாம்க்கு ஹெல்ப் பண்ணும், ஓகே, எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து சிஏக்கும் பிகாமுக்கும் காமனாக இருக்குது அப்படின்றதும் நம்ம செக் பண்ணலாம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இது என்ன கோர்ஸ் அப்படின்றது. ஸோ பிகாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி டிகிரி கோர்ஸ். ஓகே, ஸோ இது ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி. ஸோ இது ஒரு 3 இயர்ஸ் டிகிரி. ஓகேங்களா, இது வந்து ஒரு பேசிக்கான கோர்ஸ் தான். ஓகே, இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஹையர் கோர்சஸுங்க இருக்குது. ஓகே, எம்காம், எம்பிஏ அது மாதிரியான ஹையர் கோர்சஸ் இருக்குது. சிஏவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ஓகேங்களா, ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னா இதை விட ஹையர் டிகிரி அப்படின்றது எதுவும் இல்லை. ஓகேங்களா, இதுவே ஒரு ஹையஸ்ட் டிகிரி தான். சிஏவே ஒரு ஹையஸ்ட் டிகிரி, ஒரு டிகிரின்னு சொல்ல முடியாது, நம்ம ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் தான் இது. ஓகேங்களா, இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனுக்கும் டிகிரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் பிகாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, எல்லா சப்ஜெக்ட்டும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் கிடச்சிரும். கரெக்டுங்களா, உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் கிடச்சிடும். அதை வச்சு நீங்கள் ஜாப் தேடலாம். ஓகே, உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். சிஏவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் நீங்கள் எக்ஸாம் எழுதி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அஃப்கோர்ஸ் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஓகே, ஆனால் அந்த சர்டிஃபிகேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட். ஓகே, ஸோ மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட்னா நீங்கள் எவ்ரி இயர் நீங்கள் ஒரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஏ இந்தியாவுக்கு வந்து நீங்கள் ஒரு மெம்பர்ஷிப் ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப அதிகமாக இல்லை, ஒரு ₹1000 ₹1200 தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் எவ்ரி இயர் நீங்கள் பே பண்ணணும். ஓகேங்களா, 1. 2, அவங்க எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கோர்சஸ் நடத்துவாங்க. ஓகே, ஸோ அந்த ட்ரைனிங் கோர்சஸையும் நீங்கள் வந்து எவ்ரி இயர் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது சிபிடி அப்படின்னு சொல்கிறாங்க, கண்டினியூஸ் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்னு. ஸோ நீங்கள் அதுவும் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, ஸோ இது தவிர்த்து சிஏ கொடுக்குற ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ் அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ ஒரு டிகிரி ப்ரோக்ராமில் இது மாதிரி எதுவுமே கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் டிகிரியை முடிச்சிட்டிங்கன்னா அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் தான் ஓனர். ஓகே, ஆனால் சிஏவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறது மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட் தான். ஸோ மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட்னா நீங்கள் சிஏ இந்தியாவில் நீங்கள் ஒரு மெம்பர். ஓகேங்களா, நீங்கள் ஒரு வருஷமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பருக்கு வந்து நீங்கள் ரீஅப்ளை பண்ணுற மாதிரி ஆகுது. ஓகே, நீங்கள் உங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஸோ நீங்கள் அவங்களுக்கு மெம்பர்ஷிப் ஃபீ பே பண்ணணும், ஒரு ₹1200 மாதிரி பே பண்ணணும். எவ்ரி இயர் அவங்க கொடுக்குற சொல்கிற ட்ரைனிங்ஸை நீங்கள் அட்டன் பண்ணணும். அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் பிகாமுக்கும் சிஏவுக்கும். ஓகே, ஸோ ஒரு டிகிரி மாதிரி நீங்கள் வந்து சிஏவை வந்து ட்ரீட் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ இதில் இருக்க செகண்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்ஸ். ஸோ சப்ஜெக்ட்ஸ் வந்து பிகாமை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டாக ஆல்மோஸ்ட் எல்லா யூனிவர்சிட்டிலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு 6 செமஸ்டர் கோர்ஸ். இது ஒரு செமஸ்டருக்கு 5 சப்ஜெக்ட்ஸ் வரும். அதாவது நீங்கள் ஏறத்தாழ நீங்கள் ஒரு 30 சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது யூனிவர்சிட்டி காலேஜ் டு காலேஜ் இது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, ஸோ சில காலேஜஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட்ஸ் கூட கொடுப்பாங்க. ஆனால் சிஏ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஃபுல்லாக ஒரே கோர்ஸ் தான் இது. ஓகே, ஸோ இது எங்கேயுமே சேஞ்ச் ஆகுது, ஒரே கோர்ஸ் தான் இது எல்லா இடத்துலையுமே. இதே கோர்ஸ் நீங்கள் நேபாளில் எக்ஸாம் எழுதலாம். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா துபாயில் கூட நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். ஓகேங்களா, சிஏ இந்தியாவுக்கு நீங்கள் எங்கே எக்ஸாம் எழுதினாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் இந்த சப்ஜெக்டும் கோர்ஸும் சேம் தான். ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா ஒன்று ஆடும் ஆகாது, மைனஸும் ஆகாது. ஓகேங்களா, ஸோ மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 16 சப்ஜெக்ட்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பாஸ் ரேட் பார்க்கலாம். பாசிங் மார்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 40% தான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா யூனிவர்சிட்டியிலும். ஒரு சில யூனிவர்சிட்டி 35 இருக்கும், ஒரு சில கோர்சஸ்க்கு பதிலாக 50 கூட இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஒரு யூனிவர்சிட்டிக்கும் காலேஜுக்கும் இந்த ரூல் மாறும். ஓகேங்களா, 35 மார்க்ஸும் இருக்கும், இல்லை 50 கூட இருக்கலாம். ஆனால் சிஏ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது காமனான மார்க் தான். ஓகேங்களா, இது வந்து 40 மார்க்ஸ் தான் வந்து ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் எடுத்தே ஆகணும் மினிமம் பாஸுக்கு. ஆனால் அந்த குரூப்பில் நீங்கள் ஆவரேஜாக வந்து 50 மார்க்ஸ் எடுத்தாகணும். ஓகேங்களா, ஸோ இதை பற்றி நாங்கள் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அதில் போய் கூட செக் பண்ணிங்க. ஓகே, அக்ரிகேட் குரூப் மார்க்னா என்னன்றது அதில் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ நீங்கள் எப்படி கணக்கு எடுத்துக்கலாம்னா ஆவரேஜாக நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்டில் நீங்கள் 50 மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்களேன். ஓகே, அதான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ எந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணலாம்? ஓகேங்களா, சாரி, பாஸ் பர்சன்டேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் ரொம்ப ஆவரேஜாக படிச்சிங்கன்னா கூட நீங்கள் 100% பாஸ் பண்ணிடலாங்க. ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு கோர்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் 12th பார்த்தீங்கன்னா ஒரு 50 மார்க் 60 மார்க் எடுத்தீங்கன்னா கூட நீங்கள் பிகாம் கிளியர் பண்ணிடலாம். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, ஸோ நீங்கள் 12th 50 to 60 மார்க் எடுத்தால் கூட நீங்கள் பிகாம் கிளியர் பண்ணுவீங்க. அதில் ப்ராப்ளம் பெருசாக இருக்காது. ஆனால் சிஏ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
இதில் பாஸ் பர்சன்டேஜ்ன்றது கம்மி. ஓகே, ஸோ ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா 25 to 40% தான் பாஸ் பண்ணுறாங்க. இன்டரில் 13 to 30% பாஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலில் 14 to 25% பாஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு வருஷமும் இந்த நம்பருங்க சேஞ்ச் ஆகும். சில சமயம் பார்த்தீங்கன்னா அதிகமாகவும் இருக்கலாம், சில சமயம் கம்மியாக இருக்கலாம். ஆனால் இதான் வந்து ஒரு நார்மல் ரேஞ்ச். இதில் தான் வந்து நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷனில் 100க்கு 25லேருந்து 40 பேர் தான் பாஸ் பண்ணுறாங்க. இன்டரில் 13லேருந்து 30 பேர் தான் பாஸ் பண்ணுறாங்க. ஃபைனலில் பார்த்தீங்கன்னா 14லேருந்து 25 பேர் தான் பாஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது எல்லாம் அன்அஃபிஷியல். ஸோ அன்அஃபிஷியல்னா நாங்கள் சிஏவோட டேட்டா எடுத்து, பாசிங் டேட்டா எடுத்து, அதில் அனலைஸ் பண்ணிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். ஸோ சிஏ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு அட்டெம்ப்ட் எக்ஸாம் எழுதின பிறகும் அவங்க வந்து ஒரு ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறாங்க. ஓகே, அதோட ஆவரேஜ் தான் அங்கே இங்கே எடுத்திருக்கோம். ஸோ இது ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 2018 2023 வரைக்கும் நடந்த ரிசல்ட் தான் நாங்கள் இங்கே காமிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஆவரேஜ் எடுத்திருக்கோம். ஸோ நம்பர் ஆஃப் எக்ஸாம் விண்டோஸ். ஓகேங்களா? ஸோ எத்தனை தடவை ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க பார்த்தீங்கன்னா, பிகாமை பொறுத்த வரைக்கும் எவ்ரி செமஸ்டர் நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு செமஸ்டர் 6 மந்த்ஸு. ஸோ 2 எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதுவீங்க பிகாம்க்கு. ஓகேங்களா? இதுவே சிஏ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபவுண்டேஷன், இன்டர் வந்து நீங்கள் 3 டைம்ஸ் எக்ஸாம் எழுதலாம். ஓகேங்களா? ஃபைனல் வந்து ஒரு இயருக்கு 2 டைம்ஸ் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து இதில் டிஃபரன்ஸு. ஸோ ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இருக்கா அப்படின்னு கேட்டால், பிகாமில் எந்த விதமான ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கும் இல்லை. ஒரு சில கோர்ஸில், ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி செக்ரட்டரி அந்த மாதிரி கோர்ஸில் பார்த்தீங்கன்னா, உங்களை அவங்க இன்டர்ன்ஷிப் போக சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு 1 மந்த் இன்டர்ன்ஷிப் மாதிரி போட சொல்லுவாங்க. ஓகேங்களா? இல்லை 3 மந்த்ஸ் கூட போக சொல்லுவாங்க. அது ஒரு காலேஜை பொறுத்து. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்ன்றது பார்த்தீங்கன்னா, இதில் மேஜர் கிடையாது. ஓகேங்களா? இது பெருசாக மேஜராக கிடையாது. அப்படி இருந்தாலும் அது வந்து கோர்ஸ்குள்ளேயே இருக்கும். ஓகே, 3 இயர்ஸ் கோர்ஸ்குள்ளேயே நீங்கள் அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணுற மாதிரி இருக்கும். சிஏ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் 2 இயர்ஸ் ஃபுல் டைமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் ஆர்டிகல்ஷிப் பண்ணணும். ஒரு சிஏ மெம்பர் கிட்ட நீங்கள் ஆர்டிகல்ஷிப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நீங்கள் தனியாகவே இதுக்காக நீங்கள் வந்து வேலை செய்கிற மாதிரி நீங்கள் பண்ணணும். ஓகே, ஸோ எவ்வளோ வருஷம் ஆகும் கம்ப்ளீட் பண்ணுறது செக் பண்ணலாம். பிகாமை நீங்கள் ப்ராப்பராக கரெக்டாக படித்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா 3 இயர்ஸில் கூட இந்த கோர்ஸை முடிச்சிடலாம். இதே சிஏ இந்தியா பார்த்தீங்கன்னா, இது எப்படியும் 5 இயர்ஸ் ஆகும். ஓகே, கொஞ்சம் நாங்கள் எக்ஸ்ட்ராவே சொல்கிறோம். ஏன்னா ஒரு லெவல் முடிக்கிறதுக்கும் உங்களுக்கு 1 இயர் இருக்குன்ற மாதிரி எடுத்துக்கலாமே. ஃபவுண்டேஷனுக்கு 1 இயர், இன்டருக்கு 1 இயர், ஃபைனலுக்கு 1 இயர்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா 3 இயர்ஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ 3 இயர்ஸ் படிக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கணும்னா 2 இயர்ஸ் ட்ரைனிங் எடுத்துக்கினா இது 5 இயர்ஸ் ஆகும். ஓகே, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் இதை ஃபாஸ்ட்டாக கூட முடிக்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு 6 மந்த்ஸ் கொஞ்சம் கம்மியாக கூட முடிக்கலாங்க. ஓகேங்களா? ஒரு 4.5 இயர்ஸில் முடிக்கலாம் ஃபாஸ்ட்டானா. ஸோ அதான் நான் மேக்ஸிமம், அதுதான் வந்து மினிமம். ஓகேங்களா? அதை விட கம்மியாலாம் போக முடியாது. ஸோ உங்களுக்கு இதுதான் மினிமம் இயர்ஸ் டு கம்ப்ளீட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதில் டோட்டல் ஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஃபீஸை பிகாமை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு சீட் கிடைக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து 3000 ரூபீஸ் கூட உங்களுக்கு ஒரு ஒரு இயருக்கு செலவாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, கோர்ஸ் உங்களுக்கு 1 இயரே முடிக்கிறதுக்கு 3000 இருந்தால் போதும். ஒரு சில காலேஜஸ் பார்த்தீங்கன்னா 1 லேக் கூட அவங்க வாங்குறாங்க ஒரு வருஷத்துக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்படி எடுத்துக்கோங்களேன், பிகாமை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 இருந்தால் கூட போதும். ஓகேங்களா? உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் கிடச்சிச்சுன்னா சீட்டு 15,000 இருந்தால் கூட போதும். இல்லை நீங்கள் பிரைவேட் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு இயருக்கே 1 லேக் ஆகிடும். அப்போனா உங்களுக்கு 3 இயர்ஸுக்கு 3 லேக்ஸு ப்ளஸ் எக்ஸாம் ஃபீஸு, புக்ஸு இதெல்லாம் நீங்கள் சேர்த்தீங்கன்னா ஒரு 3.5 லேக்ஸ் கூட ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ மினிமம் 15,000 எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3.5, 4 லேக்ஸ் கூட ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இது ஒரு காலேஜும் யூனிவர்சிட்டிக்கும் இது சேஞ்ச் ஆகும். சிஏ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது த்ரூ அவுட் எல்லா இடங்களிலுமே இது ஒரே ஃபீஸ் தான். ஸோ சிஏக்கு நீங்கள் பே பண்ணுறது 1 லேக் நீங்கள் பே பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபவுண்டேஷனுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணுவீங்க, இன்டருக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணுவீங்க, ஃபைனலுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணுவீங்க, கம்ப்யூட்டர் ட்ரைனிங் இருக்குது, அதுக்கு தனியாக பே பண்ணுவீங்க. ஓகே, இது வந்து எக்ஸாம் ஃபீஸ் இருக்குது, புக்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் தனித்தனியாக தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரே டைமில் 1 லேக்ன்ற மாதிரி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? ஸோ இது ஓவர் பீரியட் ஆஃப் ஒரு 3 இயர்ஸ் அப்படி தான் நீங்கள் இந்த 1 லேக் பே பண்ணுவீங்க. ஸோ இந்த 1 லேக்ன்றது கம்பல்சரி நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். ஆனால் கோச்சிங் ஃபீஸ்ன்றது நீங்கள் கம்பல்ஷன் கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கோச்சிங் போகலாம், வானாலும் நீங்கள் அதை பே பண்ண வேணாம். ஓகேங்களா? ஆனால் கோச்சிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷனுக்கு எப்பயும் ஒரு 50,000 அந்த ரேஞ்சில் ஆகிடும். 50, 60 கிட்ட ஆகிடும். அதுக்கப்புறம் இன்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 அந்த ரேஞ்சில் ஆகும். ஃபைனலுக்கும் ஒரு 80,000 இல்லை 1 லேக் கிட்ட ஆகும். ஓகேங்களா? ஸோ எப்படி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து 3 லேக்ஸ் கிட்ட உங்களுக்கு சிஏ இந்தியாவுக்கு செலவாகும். ஓகே, ஸோ இது தவிர்த்து ஃப்ரெஷருக்கு என்ன ஜாப் கிடைக்கும் பிகாமுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாமை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, கிளரிக்கல் ஜாப்ஸ் கிடைக்கும், டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் கிடைக்கும், இது தவிர்த்து அனலிஸ்ட் ஜாப்ஸ் கிடைக்கும், அக்கௌண்டண்ட்டாக, மார்க்கெட்டிங், சேல்ஸ்மேன் கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்கள் பிகாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நான் அக்கௌண்டிங் தான் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் மார்க்கெட்டிங்கும் போகலாம், சேல்ஸ்மேனாக ஆகலாம்,
ஓகே, உங்களுக்கு வைடு வெரைட்டி ஆஃப் சாய்ஸஸ் இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு அப்பவும் வைடு வெரைட்டி ஆஃப் சாய்ஸ் இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ சிஏ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இதுலேருந்து பெனிஃபிட் ஆகும்னு நினச்சா நீங்கள் அக்கௌண்டிங் தான் போகணும், ஆடிட்டிங் தான் போகணும், டாக்ஸேஷன் தான் போகணும். நான் சிஏ இந்தியா படிச்சு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண போவேன்னா நீங்கள் போகலாம். ஆனால் உங்களுக்கு அதனால் எந்த பெனிஃபிட்டுமே கிடைக்காது. ஓகேங்களா, உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. நீங்கள் சிஏ படிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டாக்ஸேஷனுக்காக தான் நீங்கள் படிக்கிறது. ஸோ நீங்கள் இதை படிச்சு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண போவான்னு கேட்டிங்கன்னா, அது உங்களுக்கு சிஏ இந்தியா படிச்சது எந்த விதத்திலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு யூஸே ஆகாது. ஓகே, ஆனால் பிகாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிகாம் படிச்சு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போகலான்னா தாராளமாக நீங்கள் போகலாம். ஓகேங்களா, ஏன்னா பிகாம்ன்றது ஒரு ஜென்ரலான ஒரு கோர்ஸ் தான் இது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் என்ன ஜாப் வேணாலும் நீங்கள் போகலாம். நீங்கள் சேல்ஸ்மேன், மார்க்கெட்டிங், ஹெச்ஆர், ஓகே, நீங்கள் என்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் பிகாம் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, ஸோ இது போனால் தான் உங்களுக்கு சம்பளம் கரெக்டாக இருக்கும், இது போனால் கம்மின்லாம் கிடையாது. எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சம்பளம் தான். சிஏ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக அந்த ஜாப் ப்ரொஃபைலுக்கு போனால் தான் உங்களுக்கு வந்து சேலரி கிடைக்கும். ஓகே, அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டாக்ஸேஷனுக்குள்ளே தான் நீங்கள் போய் ஆகணும். ஓகே, ஸோ சேலரி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாமை பொறுத்த வரைக்கும் மினிமம் உங்களுக்கு ஒரு 15,000 கிடைக்கும். ஸோ நீங்கள் சென்னையில் இருக்கிற காலேஜஸில் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 15,000 கிடைக்க கூட சான்ஸ் இருக்குது. இதே நீங்கள் கொஞ்சம் ரூரலாக, ஓகே, டயர் 2, டயர் 3 சிட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் காஞ்சிபுரம், வேலூர், ஓகே, அந்த மாதிரிலாம் நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னமும் இந்த சம்பளம் கம்மியாகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இதுவே நீங்கள் சிட்டியில் நீங்கள் இருக்கிற பெஸ்ட்டு காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆகிட்டிங்கன்னா, பெஸ்ட்டு காலேஜில் நீங்கள் பிளேஸ்மெண்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு 35,000 பெர் மந்த் கூட கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் பெஸ்ட் சிட்டியில் இருக்கிற பெஸ்ட்டு காலேஜுங்களில் நீங்கள் ஜாயின் பண்ணணும், அதுவும் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டும் கிடைக்கணும். ஓகேங்களா, அப்படின்னு தான் உங்களுக்கு 35,000 பெர் மந்த்தும் கிடைக்க சான்ஸ் இருக்குது. சிஏ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே மாதத்துக்கு 20,000 to 45,000 உங்களுக்கு சேலரி கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஃபைனலில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் மெம்பர் ஆகிட்டீங்க அப்படின்னா 60,000 to 75,000 பெர் மந்த் சம்பாதிக்கிறதுக்கும் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ எது ஆப்வியஸ்லி பெட்டர்னு பார்த்தீங்கன்னா சிஏ இந்தியா தான் பெட்டர். ஓகே, ஆனால் ஏன் பெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பாஸ் பண்ண முடியாது. கரெக்டுங்களா, பிகாமை பொறுத்த வரைக்கும் 100 பேர் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா அதில் எப்படியும் 95 ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக பாஸ் ஆகிடுவாங்க. ஓகேங்களா, சிஏ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 95 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் தான் ஆவாங்க, 5 ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாஸே ஆவாங்க. அப்போ பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஸோ பிகாம் பாஸ் ஆகிறதுக்கு ஈஸி, சிஏ பாஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இப்படி இருக்குது. ஓகே, ஸோ பிகாம் முடிச்சுட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பிகாம் முடிச்சுட்டு நீங்கள் நிறைய கோர்ஸ் பண்ணலாம். எம்காம், எம்பிஏ, ஏசிஎஸ், ஓகேங்களா, சிஎம்ஏ இந்தியா, சிஎஃப்ஏ, சிபிஏ, எம்பிஏ, நீங்கள் என்ன கோர்ஸ் வேணாலும் பண்ணலாம். நீங்கள் சிஏ இந்தியாவை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் ஏசிஎஸும் பண்ணலாம், சிஎம்ஏ பண்ணலாம், சிஎஃப்ஏ, சிபிஏ, எம்பிஏ கூட அவங்க பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ சிஏ இந்தியாவில் என்ன கோர்சஸ், சிஏ இந்தியாவில் என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஓகே, இது வந்து நியூ சிலபஸ், இது வந்து 2023 கொடுத்துருக்க சிலபஸ். ஓகேங்களா, ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேப்பர் 1 வந்து அக்கௌண்டிங், பேப்பர் 2 பிஸ்னஸ் லா, பேப்பர் 3 குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் சொல்லிட்டு 3 சப்டிவிஷன் கொடுக்குறாங்க. பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ், லாஜிக்கல் ரீசனிங், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா, ஸோ 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 சப்ஜெக்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் அப்படின்ற எக்ஸாமில் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகேங்களா, இன்டரில் பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 3 குரூப் இருக்குது. ஓகேங்களா, பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3ன்னு சொல்லிட்டு. ஸோ அட்வான்ஸ்டு அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அண்ட் அதர் லாஸ், டாக்ஸேஷன், இன்கம் டேக்ஸ் லாஸ், ஜிஎஸ்டி, ஓகேங்களா, இதெல்லாம் இருக்குது. குரூப் 2வில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ஆடிட்டிங் அண்ட் எத்திக்ஸ், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ ஃபைனலில் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், அட்வான்ஸ்டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், அட்வான்ஸ்டு ஆடிட்டிங் அண்ட் அஷூரன்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இருக்குது. குரூப் 2வில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் டேக்ஸ் லா, இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன் இருக்குது, இன்டைரக்ட் டேக்ஸ் லா இருக்குது, இன்டெகிரேட்டட் பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ் அப்படின்றது இருக்குது, அப்புறம் 4 செல்ஃப் பேஸ்டு ஆன்லைன் மாடியூல்ஸ் அப்படின்றதும் இருக்குது இதில். ஓகேங்களா, ஸோ இந்த 4 செல்ஃப் பேஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம் கிடையாது, இது அக்ரிகேட்டுக்கும் யூஸ் பண்ணாதது கிடையாது. ஓகே, ஸோ இது 3 தான் நீங்கள் எக்ஸாமில் எழுத போகிற சப்ஜெக்ட்ஸ். இது நீங்களாக படித்து பாஸ் பண்ணிக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிஏல இருக்கிற சப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ எதுக்காக நம்ம இப்போ சிஏல இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இந்த சப்ஜெக்ட்ஸ் பிகாமில் எப்படி இருக்குது, ஓகே, இந்த 2 கோர்ஸும் நீங்கள் சேர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ பிகாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமஸ்டர் 1ல் இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வருது. ஓகேங்களா, இந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆரஞ்சு கலரில் நாங்கள் ஹைலைட் பண்ணியிருக்கோங்களே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஏலையும் இருக்குது. ஓகே, ஸோ இது பிகாம்லையும் இருக்குது, சிஏலையும் இருக்கிற சப்ஜெக்ட். ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் நீங்கள் சிஏலேயே படிப்பீங்க. எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபவுண்டேஷன்லேயே படிச்சிருப்பீங்க. ஓகே, செமஸ்டர் 2வில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கை சிஏல படிச்சிருவீங்க.
ஓகேங்களா. எக்கனாமியும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபவுண்டேஷன் வந்திருக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இந்த கிட்டத்தட்ட 4 சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர்லயே கவர் ஆயிடுது. ஸோ செகண்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கார்ப்பரேட் அக்கவுண்டிங், பிசினஸ் லாலாம் உங்களுக்கு சிஏல இருக்கு. பிசினஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் சிஏல இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஒரு 3 சப்ஜெக்ட்ஸ் கவர் ஆயிடுச்சு. செமஸ்டர் 4ல திருப்பி அட்வான்ஸ் கார்ப்பரேட் அக்கவுண்டிங் இருக்கு. கம்பெனி லா இருக்கு. இது 2மே சிஏல இருக்கு. இன்டைரக்ட் டாக்ஸேஷனும் சிஏல இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 6 சப்ஜெக்ட்ஸ் கவர் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 4 சப்ஜெக்ட்ஸ் கவர் ஆச்சு. இதில பார்த்தீங்கன்னா 6 சப்ஜெக்ட்ஸ் கவர் ஆயிடுச்சு. ஸோ 4 + 6 பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10 சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு கவர் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ மொத்தமா பிகாம்ல இருக்கிறதே 30. அதில 10 கவர் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனல் இயர், 3 இயர்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 3 இயர்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் அக்கவுண்டிங், பிராக்டிகல் ஆடிட்டிங் இது 2மே சிஏல கவர் ஆயிடுது. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டும் சிஏல கவர் ஆயிடும். இன்கம் டாக்ஸும் உங்களுக்கு சிஏல கவர் ஆயிடும். ஸோ இதுலயே உங்களுக்கு 4 சப்ஜெக்ட்ஸ் திருப்பி கவர் ஆகுது. செமஸ்டர் 6ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அட்வான்ஸ் காஸ்ட் ஆடிட்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங், அதுக்கப்புறம் இன்கம் டாக்ஸ் லா அப்படின்றது கவர் ஆகுது. இது வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். ஓகே. இதுவும் கவர் ஆகுது. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஒரு 8 சப்ஜெக்ட்ஸ் கவர் ஆகுது. ஸோ ஏற்கனவே பார்த்தது மாரி நம்ப ஆ ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 4 சப்ஜெக்ட்ஸ் கவர் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு 4 சப்ஜெக்ட்ஸ், செகண்ட் இயர்ல ஒரு 6 சப்ஜெக்ட்ஸ். இது 3 இயர். இந்த 3 இயர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 6 சப்ஜெக்ட்ஸ். ஸோ மொத்தமா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 16 சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு சிஏக்கும், பிகாமுக்கும் ஓவர்லேப் ஆகுது. ஓகே. கவர் ஆகுது. ஓகேங்களா. ஸோ மொத்தமா பிகாம்ல இருக்கிறதே 30 சப்ஜெக்ட். அந்த 30ல கிட்டத்தட்ட 16 அதாவது பாதிக்கு பாதி சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு சிஏலயே கவர் ஆயிடும். ஓகேங்களா. சிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிகாமுக்கு பெருசாலாம் அவங்க ரொம்ப எஃபோர்ட் போட்டே படிக்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு பாருங்க ஒரு செமஸ்டர்ல அவங்க எக்ஸ்ட்ராவா படிக்க போற சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, வெறும் 1ஓ 2ஓ இல்ல ஒரு 3 அவ்வளோதான். ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது. ஈஸியா அவங்க பாஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க சிஏல ஃபவுண்டேஷன கிளியர் பண்ணி, இன்டர மட்டும் உங்களால கிளியர் பண்ற அளவுக்கு நீங்க டேலண்ட் இருக்கு அப்டின்னா, ஓகே. நீங்க ஈஸியாவே வந்து பார்த்தீங்கன்னா, பிகாம்ன்றத நீங்க பாஸ் பண்ணிட்டு போயின்னே இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதனால தான் என்ன சொல்றோம், நீங்க பிகாம் படிக்கும்போது சிஏவும் படிங்க அப்டின்றது எங்களோட அட்வைஸ். ஓகே. அட்லீஸ்ட் ட்ரையாவது பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. சிஏ கிளியர் பண்ணா முடிஞ்சதுன்னா கிரேட். ஓகே. இல்ல ஃபெயில் ஆயிட்டீங்கனாலும் அதுக்கு ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு சிஏ செட் ஆகல அப்டின்ற மாரி எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ தேங்க் யூ கைஸ். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறோம். ஓகே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட இத கட்டாயமா ஷேர் பண்ணுங்க. ஓகே. அவங்களுக்கும் இது யூஸ் ஆகட்டும். ஸோ உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தரா நாங்க இது மாரி நெறைய வீடியோஸ் போடுவோம். ஓகே. சிஏ பத்தி, பிகாம் பத்தி, எம்பிஏ பத்தி ஓகேங்களா. இது தவிர்த்து ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது, லிங்க்டின்ல எப்படி கிரியேட் பண்றது, ChatGPT எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு நெறைய வீடியோஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் நாங்க தமிழ்லயே தான் போடுறோம். ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க் யூ கைஸ்.